ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தினால எல்லாரும் வீட்லேயுமே கொழுக்கட்டை தாங்க ஸ்பெஷலு. நம்ம வீட்டில் நீ கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கோதுமை மாவு வச்சு செய்ய போகிறீங்க. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் செய்வோம். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி தான் உங்களுக்கு செய்ய தோணும். இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான பூர்ணத்தை ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் பாசி பருப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது வறுத்து குக்கரில் வேக வச்சு வச்சிருக்கேன். இந்த மாதிரி வேக வச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய், அப்புறம் வெல்லத்தையும் இடிச்சு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பூர்ணத்தை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இது வந்து சுத்தமான வெல்லங்க, அதனால கல்லு மணலாம் இருக்காது. இப்படியே கூட சேர்த்துக்கலாம். கிட்ட ஒரு காட்டணும். இப்போ இது கூட வேக வச்ச பாசி பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூடவே இடித்து வச்ச ஏலக்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். இப்போ வந்து நான் மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. நம்ம சப்பாத்திக்கெல்லாம் இந்த மாதிரி பிசைவோமா, அதை விட கொஞ்சம் லூஸாக வந்து பிசைஞ்சு வச்சுக்கணுங்க. அப்போ நம்ம வந்து இடையில தட்டி எடுக்கும்போது கரெக்டாக வரும், ஒட்டாமல் வரும். இப்போ வந்து நம்மளோட பூர்ணமும் சூப்பராக ரெடியாக இருக்குங்க. நம்ம கொழுக்கட்டைக்கே நம்ம எப்படி செய்வோமா அதே மாதிரி இலையில வந்து தட்டி இந்த பூர்ணமும் உள்ளே வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். நீங்கள் வந்து இலையில இந்த மாதிரி தட்டும்போது வரலைன்னா லைட்டாக தண்ணி தொட்டு தொட்டு வச்சு தட்டிக்கோங்க, அப்போ சூப்பராக வந்துடுங்க. இப்போ பாருங்கள், எல்லா மாவையும் நான் இலையில தட்டி எடுத்துட்டேன். இப்போ வந்து இட்லி கொத்தில் வேக வச்சு எடுத்துட வேண்டியதுதான். இதை வந்து நம்ம கோதுமை மாவில் செய்யறதுனால நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விட்டுருணுங்க. அப்போ தான் உள்ளே இருக்க அந்த மாவெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். 20 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுவும் வழக்கமாக எல்லாருமே அரிசி மாவு தான் செய்வாங்க. ஆனால் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன். இதை மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ வந்து எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்துருக்காங்கன்னு தெரியல. பார்த்தவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக்கும் தட்டி விட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம்.
அப்படியே ஒரு வழியாக கோவிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து வச்சு சும்மா சிம்பிளாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சிருப்பேன்னு நம்புகிறேன். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன செஞ்சீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டுனா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் தட்டி விட்டுருப்போங்க. அப்படியே வீட்லேயும் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டேன். கடைசியில் கொழுக்கட்டை சாப்பிட்லான்னு வந்து உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. உள்ளே இருக்க அந்த பூனெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நான் கூட இந்த அளவுக்கு வரும்னு நினைக்கவே இல்லைங்க. அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி மறக்காமல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையில ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசி மாவு வச்சு செய்கிறத விட இந்த மாதிரி கோதுமை மாவு வச்சு செஞ்சு இன்னும் டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கொழுக்கட்டை சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டால் அவங்க பாட்டு உட்காந்து சாப்பிட்டுருக்கு பாருங்கள். அவங்க ரியாக்ஷனை மட்டும் பாருங்களேன்.